தனி மனிதனே அபிமானத்தில் தலைமை ஏற்பதை விடுத்து தத்துவத்தை தலைமை ஏற்கும் இயக்கங்கள்தான் வெற்றி பெற்றிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் விடுதலை 2 படம் பிரத்யேக காட்சியினை பார்த்த பின்னர் அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றுக்கு. அதை தான் அவர் சொல்றாரு. சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தா இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் எங்ககிட்ட இருக்கிறீங்க, கூட்டணி வைக்காமல் எப்படி வெல்ல முடியும்னு. இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பித்தேன்? அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது. அது வேற. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அரசியல் வேறனா அரசியல் யாருக்காக செய்யறது? பேசாதீங்க. கொள்கையை அடமான வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறாரு. 10 பாவம் சொல்றாரு காந்தி, அதுல ஒண்ணு கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதுல போய் எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க? அப்ப தனியாக கொள்கை இதுக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியாக கட்சி தேவையில்லையே. அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம், அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு எதுக்கு? அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல. கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பீங்க. கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நீங்கள் வரலாற்று சாதனைகளில் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில்?